வணக்கம். மீண்டும் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக பல நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இதற்கு முன்னால் நாங்கள் நாடி ஜோசியத்திலேருந்து ஒவ்வொரு சாப்டரும் என்ன நம்மளுக்கு யூஸாக இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம எடுத்துக்கிற ஒரு சாப்டர் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு சாப்டர். இது படித்தவர்களுக்கும் உதவும், படிக்காதவர்களுக்கும் உதவும். இது மீண்டும் அதை சென்ற பதிவில் சொன்ன மாதிரியே அந்த அடையாள காண்டம் 1வது காண்டத்தை எடுத்த பிறகு தான் இதுக்கு போகணும். இந்த நாடி ஜோதிட தொடர் பதிவில் ஒரு முக்கியமான இருக்குது. இந்த பதிவில் கேட்டுகிட்டே வாங்க. அந்த கடைசி பதிவில் நாங்கள் சொல்ல போகிற முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே அந்த கடைசியில் நான் சொல்ல போகிற அந்த பதிவுகளுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப குயிக்காக வேலை செய்யும். அதனால் இந்த தொடர் மாதிரி கொஞ்சம் பாருங்கள். 11வது காண்டம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த 11வது காண்டம் லாபத்தை பற்றி பேசுகிறது. லாபத்தை பற்றி அதிகமாக சொல்லும். அதே மாதிரி 2வது திருமணம், இது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். இன்னும் இந்த காண்டம் 11th சாப்டர் சொல்லுது 2வது திருமணம் இருக்குது. அப்படின்னு யாராவது அன்பர்கள் தயவுசெய்து ரெண்டும் எல்லாத்துக்கும் பொருந்தும்னு நினச்சிக்காதீங்க. முதல் திருமணம் நல்லா இருக்குது, நார்மலாக போயிட்டுருக்குன்னா 2வது திருமணம் இல்லைன்னு வந்துடும். நல்லா தான் நான் வச்சுக்கணும் என்ன. அப்போ லாபத்தை பற்றி அதிகமாக பேசும். அப்போ லாபமும் இல்லை, முதல் திருமணமும் ஃபெயிலு. அப்போனா 2வது திருமணம் எங்கே நடக்கும், எப்படி நடக்கும், யார் கூட நடக்கும், அந்த தகவலும் வரும் என்ன. அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 2வது திருமணன்றது இன்றைக்கி நான் ஏன் ரொம்ப குறிப்பிட்றேன்னா, எந்த பேப்பரு எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் பிரபலங்களாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, விவாகரத்துன்றது என்னமோ நம்ம அரசாங்க ரேஷன் கார்டில் கிடைக்கிற ஒரு ரேஷன் கடை பொருள் மாதிரி ஆயிடுச்சு. நம்மலாம் சின்ன வயசில் கேள்விப்படாத ஒரு வார்த்தை இப்போ அதிகமாக கேள்விப்படுறோம். அதனால் இந்த 11வது காண்டத்தில் லாபம் ஃபஸ்ட்டு நான் லாபத்தை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்னென்னமோ படிச்சுட்டு இப்போது டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலும், யாரை பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அப்புறம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸு, இப்படி நிறைய பேர் இப்போ என்னென்னமோலாம் பேசுகிறாங்க. கிரீக் அண்ட் லாட்டினாக இருக்குது. சிலர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, அவங்க வேறு வேலை செய்கிறாங்க. எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க, அவங்க போலீஸில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. இப்படி படித்ததற்கும் வேலை செய்வதற்கும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு படிச்சுட்டு போகிறாரு, ஒரு தமிழ் படித்த ஒரு நல்ல பையன், பிஹெச்டி இன் தமிழ் வாங்கியிருக்காரு. நான் நினச்சேன் அவர் தமிழ் ஆசிரியராக போயிடுவார்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் இன்றைக்கி ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவருடைய படிப்புக்கும் அதுவும் நிதித்துறையில் போய் அவர் பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்க்குறோம். ஒரு நல்ல ஒரு அதிகாரி, அவர் நல்ல ஒரு மனிதர். எம்டி ஜென்ரல் மெடிசன் படிச்சிருக்காரு மதுரை மெடிக்கல் காலேஜில். தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பதவியில் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார். ஸோ இந்த லாபம் எந்த தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடுது. வியாபாரிகளுக்கு சொல்லியிருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஒரு கார்த்திக் அப்படின்னு ஒரு தம்பி இன்னும் இருக்கார் சென்னையில். அந்த சென்னையில் நீங்கள் பார்க்கலாம். அவர் நிறைய இடத்துல இந்த ஈட்டரிஸ், அதாவது எப்படி சொல்கிறது, தமிழில் உங்களுக்கு சொன்னோம்னா பேக்கரி மாதிரி அப்படி நிறைய வச்சார். அவர் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேனில் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவங்க தந்தையாரே ஒரு மிகப்பெரிய ஜோதிடர். அவர் பார்ப்பார். அவர் என்னுடைய வீட்டு அருகில் குடியிருந்த நண்பர். அப்போ போய் பார்க்கும்போது வந்துச்சு, நீ பல இடங்களில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்டால் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு.
நான் அந்த தம்பி ஆக்சுவலாக வந்து டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அவங்க மனைவி வந்து டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் ஏதோ படிச்சிருக்காங்க. எனக்கு அப்போது சத்தியமாக ஒன்றுமே புரியல. இவங்க என்னமோ இது என்ன இவங்க படித்ததுக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்கிட்ட சொன்னார், இது மாதிரி சார் நான் ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க திறப்பு விழாக்கு வாங்கினார். நாங்கள் போனோம். அதுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த நாடியில் சொன்ன மாதிரியே ஒரு 7-8 இடத்துல மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கடை நான் ஒரு நாள் போய் ஒரு நாள் ஃபுல்லாக கடையில் உட்காந்து பார்த்தேன், ஒரு ½ a டே. ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அவர் கடை வச்சதுக்கும் எதிர்த்தாப்படி இருக்கிற ஒரு அலுவலகம் பார்த்துதானா, ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் இருக்கிற அலுவலகம். அதில் பலவிதமான ஆஃபீஸ்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து மார்னிங் எப்படியும் ஒரு 300லேருந்து 400 இல்லை 500 டீ காஃபி கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் பார்த்தா அதே மாதிரி ஒரு ரிப்பீட் ஆகுது. ஸோ ஸ்டாண்டர்டான பிஸ்னஸே அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 காஃபி டீ போகுது. அது இல்லாத வாக்கின் கஸ்டமர்ஸ். ஸோ அவர் என்ன பண்ணிட்டார், இன்றைக்கி வந்து ஒரு தீவிர நாடி மற்றும் சித்தர்களோட பக்தராயிட்டார். இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கேன். ஒருத்தர் வந்து எம்காம் படிச்சுட்டு என் கூட பணிபுரிஞ்சிட்டு இருந்தார். அவர் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். சவுத் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய பேரில் நிறைய இருக்குது. நான் பேர் சொல்லக்கூடாது, பார்க்குறவங்களுக்கு புரியும். இது மாதிரி இந்த 2 உதாரணங்கள் வந்து ஒருத்தர் வந்து சிவில் இன்ஜினியரிங் இது படிச்சுட்டு ஸ்வீட் ஸ்டால் போயிடுறாரு. ஒரு எம்காம் படிச்சுட்டு இதுக்கு வந்துடுறாங்க. ஸோ லாபம் ஆக மொத்தம் கரெக்டாக வருது. சிலர் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடச்சி அதுலேயும் நல்லபடியாக போகிறாங்க. இது வந்து எந்த வகையில் லாபம் வரும்ன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அது 2வது திருமணம். இந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிடுவாங்க, அதோட வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் ஒரு 30-35க்குள்ளே. பாவம் அது வந்து எதுக்காக டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு நம்ம காரணம்லாம் பண்ண வேணாம். இந்த காண்டத்தை பார்த்த பிறகு 2வது திருமணம் நடக்கும் என்ன கண்டிப்பாக நடக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 1 வீக் பிஃபோர் ஒரு நல்ல தம்பிக்கு அதை மாதிரி தான் ஆயிருந்துச்சு. பார்த்து முடித்த பிறகு மிக அருமையான ஒரு பெண்மணி அமைஞ்சாங்க, கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ நான் அவங்களுக்கு இந்த பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நல்லா தான் இருக்கேன் சார், என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சும்மா தான் கேட்டேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போ வந்திருக்கிற பெண்மணி எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த 11வது காண்டம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு பதிவு ரொம்ப நல்ல பதிவாக இருக்கும், பாருங்கள். தேங்க்யூ.